தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் பொதுமக்களை அச்சுறுத்தும் விதமாக அரிவாள் மற்றும் வாளுடன் ரீல்ஸ் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்ட 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். சேகு நூர்தீன், ஆசிப் அலி என்ற இருவரும் ரவுடியாக வலம் வர வேண்டும் என்ற நோக்கத்தில் ரீல்ஸ் செய்தது விசாரணையில் தெரியவந்தது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியம் அருகே உள்ள மாசறைந்த குட்டையில் குப்பை கொட்டும் நபர்களுக்கு எச்சரிக்கை நோட்டீஸ் வழங்கப்படும் என வட்டார வளர்ச்சி அலுவலர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மொளச்சூர் ஊராட்சியில் உள்ள கோதுமை குட்டை காலப்போக்கில் ஊராட்சி நிர்வாகத்தின் பராமரிப்பின்றி ஆகாய தாமரை மற்றும் புற்கள் முளைத்து மாசடைந்துள்ளது. அருகில் உள்ள வீடுகளிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் மற்றும் குப்பைகள் கலப்பதால் கடும் துர்நாற்றம் வீசி வருகிறது. இதுகுறித்து வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் கேட்டபோது குப்பை கொட்டுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு அரசின் நிவாரணத் தொகையை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். கடந்த 19ஆம் தேதி செவல்பட்டியில் உள்ள ஆலையில் பணி செய்து கொண்டிருந்த போது வெடி விபத்து ஏற்பட்டது. விபத்தில் ஆட்டோ ஓட்டுநர் கோவிந்தராஜ் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். 100% தீக்காயங்களுடன் குருமூர்த்தி என்பவர் சிகிச்சை பெற்று வருகிறார். உயிரிழந்த கோவிந்தராஜ் மற்றும் விபத்தில் காயமடைந்த குருமூர்த்தி குடும்பத்தினரிடம் முதலமைச்சர் நிவாரண உதவித்தொகையை மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் வழங்கினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் பதுக்கி வைத்திருந்த 500 லிட்டர் சாராய ஊறல்களை காவல்துறையினர் அளித்தனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு விஷச்சாராயம் அருந்தி 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த விவகாரம் நாட்டையே உலுக்கியது. இதனையடுத்து தனிப்படை காவல்துறையினர் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். அதன்படி சேராப்பட்டை கிராமத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் மற்றும் கோவிந்தராஜ் ஆகியோரிடமிருந்து 80 லிட்டர் எரிசாராயம் மற்றும் 500 லிட்டர் கள்ளச்சாராய ஊறல்களை கண்டுபிடித்து காவல்துறையினர் அளித்தனர். கைது செய்யப்பட்ட இருவரும் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் வம்பன் அருகே சிறுத்தை நடமாட்டம் உள்ளதாக பரவிய தகவலால் வனத்துறையினர் விடிய கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். மலைவராயன்பட்டி கிராமத்தில் சிறுத்தை நடமாடுவதை கண்டதாக விவசாயி ஒருவர் தகவல் தெரிவித்ததால் கிராம மக்கள் அச்சமடைந்தனர். சமூக வலைதளங்களிலும் சிலர் தவறான தகவல்களை பரப்பி வந்த நிலையில் வனத்துறையினரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. 2 நாட்களாக வம்பன், மாஞ்சான் விடுதி, மாங்கனாம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் விடிய வனத்துறையினர் கண்காணிப்பில் ஈடுபட்டனர். சிறுத்தை நடமாட்டம் தென்படவில்லை என தெரிவித்த வனத்துறையினர் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே லாரி மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் இளைஞர் உடல் நசுங்கி உயிரிழந்தார். குளச்சல் மேற்கு கடற்கரை சாலை அருகே நாகர்கோவிலில் இருந்து குளச்சல் நோக்கி சென்ற லாரி மீது எதிரே வந்த இருசக்கர வாகனம் பக்கவாட்டில் மோதியது. இதில் லாரியின் சக்கரத்தில் சிக்கிய இளைஞர் பல அடி தூரம் இழுத்துச் செல்லப்பட்டதில் உடல் நசுங்கி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். மற்றொரு இளைஞர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 2 மாத ஊதியம் வழங்காததை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். மாநகராட்சியில் சேகரமாகும் குப்பைகளை அகற்றும் பணியில் 350க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். ஒப்பந்த காலம் கடந்த மாதத்துடன் முடிவடைந்துள்ள நிலையில் 2 மாத ஊதியம் வழங்காதது குறித்து அதிகாரிகளிடம் முறையிட்டுள்ளனர். ஆனால் ஊதியம் வழங்காமல் காலம் தாழ்த்தப்பட்டதால் 4, 5வது கோட்டகங்களில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் அண்ணா அரங்க நுழைவாயிலில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே காட்டு யானைகள் நீர்த்தேக்க பகுதியில் குளித்து உற்சாகமாக நடைபோட்டன. இந்நிகழ்வு சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. வால்பாறை சுற்றுவட்டார எஸ்டேட் பகுதிகளில் காட்டு யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. அந்த வகையில் தாய்முடி எஸ்டேட் பகுதியில் முகாமிட்ட 8 காட்டு யானைகள் தேயிலை தோட்ட பகுதியில் வலம் வந்தன. மகன்களிடமிருந்து சொத்தை மீட்டுத் தரக்கோரி ஸ்ட்ரெச்சரில் வந்து மூதாட்டி ஒருவர் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தார். மேட்டுப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் தனபாக்கியம். இவர் தனது 2 மகன்களும் 9 ஏக்கர் நிலத்தையும் அபகரித்துக் கொண்டு தன்னை முறையாக பராமரிக்கவில்லை என அந்த புகார் மனுவில் தெரிவித்துள்ளார்.
சிவகங்கை மாவட்டம் கீழடியில் நடைபெற்று வரும் அகழாய்வில் தானியங்கள் சேர்த்து வைக்கும் குளுமை பானை கிடைத்துள்ளது. கீழடியில் 10ஆம் கட்ட அகழாய்வு பணி நடைபெற்று வரும் நிலையில் ஏற்கனவே பல பாசிமணிகள், விளையாட்டு பகடை காய்கள், தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மண்பானை ஓடுகளும் கிடைத்துள்ளன. இந்நிலையில் குளுமை பானை அகழாய்வில் கிடைத்துள்ளதை அடுத்து பண்டைய கால தமிழர்களுக்கு தானியங்களை சேர்த்து வைக்கும் பழக்கம் இருந்தது தெரியவந்துள்ளது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் முறையாக ஊதியம் வழங்கவில்லை என கூறி கிராம மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிளவாடிநத்தம் கிராமத்தில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் கடந்த வாரம் 100 நாள் வேலை வழங்கப்பட்டது. 5 நாட்கள் வேலை செய்தவர்களுக்கு 1 நாள் மட்டுமே ஊதியம் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆத்திரமடைந்த கிராம மக்கள் சுமார் 50 பேர் புவனகிரி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். தென்காசி மாவட்டம் வேலாயுதபுரத்தில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயத்தில் திருச்சிலுவை மகிமை பெருவிழா நடைபெற்றது. அப்போது 10 அடி உயரமுள்ள புதிய மாதா சிலை திறக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற தேர்பவனியில் திரளானோர் பங்கேற்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநாடு நடைபெறும் இடத்தை விழுப்புரம் சரக டிஐஜி நேரில் ஆய்வு செய்தார். அக்டோபர் 2ஆம் தேதி மது ஒழிப்பு மகளிர் மாநாடு நடத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் திட்டமிடப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மாநாடு நடைபெறும் இடத்தை விழுப்புரம் சரக டிஐஜி திஷா மிட்டல், கள்ளக்குறிச்சி எஸ்பி ரஜத் சதுர்வேதி ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். வாகனங்கள் நிறுத்துமிடம் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர். இடஒதுக்கீடு தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரியில் பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராகுல் காந்தி அண்மையில் அமெரிக்கா சென்றிருந்த போது இடஒதுக்கீடு தொடர்பாக தெரிவித்த கருத்துக்கள் சர்ச்சையை ஏற்படுத்தும் விதமாக உள்ளதாக புகார் தெரிவித்து அண்ணா சிலை அருகே பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் தமிழ்நாடு அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா போதைப் பொருட்களை பதுக்கி வைத்திருந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். வந்தவாசி அக்பர் சாலையில் சர்புதீன் என்பவரது வீட்டில் தடை செய்யப்பட்ட குட்கா, பான் மசாலா, கூலப் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் தெரியவந்தது. அங்கு சோதனையிடப்பட்ட போது 4 மூட்டைகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த போதைப் பொருட்கள் பிடிபட்டன. இவற்றை பறிமுதல் செய்த காவல்துறையினர் சர்புதீனை கைது செய்தனர். சர்புதீன் இவற்றை இருசக்கர வாகனத்தில் எடுத்துச் சென்று செய்யாறு சுற்றுப்பகுதி கிராமங்களில் உள்ள கடைகளில் சப்ளை செய்தது விசாரணையில் தெரியவந்தது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ஜெய்சங்கர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காங்கிரஸ் கட்சி இளைஞர் அணியினர் காஞ்சிபுரம் எஸ்பி அலுவலகத்தில் புகார் கொடுத்தனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையை தொடர்புபடுத்தி அவர் அவதூறு பரப்பி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் அவர்கள் கூறியுள்ளனர். தசரா விழாவிற்கு பயன்படுத்தப்படும் யானைகள் முன்பு பொதுமக்கள் வீடியோ மற்றும் புகைப்படம் எடுக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. புகழ்பெற்ற மைசூர் தசரா திருவிழா அடுத்த மாதம் நடைபெறவிருக்கும் நிலையில் அதில் பங்கேற்கும் யானைகளுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. மைசூர் அரண்மனை வளாகத்தில் பயிற்சியின் போது 2 யானைகளுக்கு இடையே மோதல் ஏற்பட்டது. அரண்மனை வளாகத்தை விட்டு வெளியேறி சாலையில் ஓடிய யானைகளால் பரபரப்பு நிலவியது. நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு 2 யானைகளும் சமாதானப்படுத்தப்பட்டு மீண்டும் முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டன. இதனிடையே யானைகளின் பயிற்சியை காண வரும் பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் அதன் முன்பு நின்று செல்ஃபி மற்றும் ரீல்ஸ் எடுத்து வருகின்றனர். இதுபோன்ற செயல்களால் யானைகள் மிரள்வதாக கூறப்படும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பொதுமக்கள் யானைகள் முன்பு புகைப்படம் மற்றும் வீடியோ எடுக்க தடை விதித்து கர்நாடக மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் மற்றும் அரகண்டநல்லூரை இணைக்கும் பிரதான தரைப்பாலத்தில் ராட்சத பள்ளம் உருவான நிலையில் ஆபத்தை உணராமல் வாகன ஓட்டிகள் பயணிக்கின்றனர். கடந்த 50 ஆண்டுகளாக பயன்பாட்டில் இருந்த இத்தரைப்பாலத்தின் ஒரு பகுதி ஏற்கனவே வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் பாலம் மண்கொட்டி சீரமைக்கப்பட்டது. நேற்று இரவு திடீரென பாலத்தின் நடுவே பெரிய பள்ளம் ஏற்பட்டது. வாகன ஓட்டிகளின் நலன் கருதி தரைப்பாலத்தை சீரமைக்கும் வரை முழுமையாக தடுப்பமைக்க கோரிக்கை எழுந்துள்ளது. இதுகுறித்து நெடுஞ்சாலை கோட்ட பொறியாளரிடம் கேட்டபோது நிதி ஒதுக்கப்பட்டதும் விரைவில் சீர் செய்யப்படும் என கூறினார். கொடைக்கானல் செல்லும் சாலையின் வனப்பகுதி முழுவதும் காணப்படும் நெகிழி கழிவுகளால் இயற்கைக்கும் வனவிலங்குகளுக்கும் பேராபத்து ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. மலைகளின் இளவரசியான கொடைக்கானலுக்கு ஆண்டுதோறும் தமிழகம் மட்டுமல்லாது லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தருவர். இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் தாங்கள் பயன்படுத்தும் நெகிழி பை, பாட்டில்கள், மது பாட்டில்கள் போன்றவற்றை ஆங்காங்கே தூக்கி வீசிச் செல்கின்றனர். இதனால் வனப்பகுதி முழுவதும் டன் கணக்கில் நெகிழி கழிவுகள் நிறைந்து காணப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இயற்கை வளம் பாதிப்பதுடன் வனவிலங்குகளும் அழியும் சூழல் உருவாகியுள்ளதாக இயற்கை ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து கொடைக்கானல் வனச்சரக அதிகாரியிடம் கேட்டபோது சுற்றுலா பயணிகள் நெகிழிப் பொருட்களை கொண்டு செல்லா வண்ணம் தடுக்க நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளார். மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு தொழில்நெறி அனுபவத்தை வழங்கும் வகையில் AI டேட்டா சயின்ஸ் என்ற புதிய படிப்பை இணைய வழியில் நடத்த சென்னை IIT முன்வந்துள்ளது. இதுகுறித்து IIT வெளியிட்டுள்ள அறிக்கையில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு தொழில்நெறி அனுபவத்தை வழங்கும் வகையில் பள்ளி இணைப்பு திட்டத்தை சென்னை IIT செயல்படுத்துவதாக கூறியுள்ளது. இதில் எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ் மற்றும் AI டேட்டா சயின்ஸ் என்ற புதிய படிப்புகளை ஆன்லைன் வழியாக நடத்தி சான்றுகளை அளிக்க உள்ளது. இதில் படிக்கும் மாணவர்களுக்கு அதிக வாய்ப்புகளை தரும் புதிய படிப்புகள் குறித்த தெளிவும் முடிவெடுக்கும் பக்குவமும் கிடைக்கும் என IIT தெரிவித்திருக்கிறது. அடுத்த மாதம் 21ஆம் தேதி வகுப்புகள் தொடங்க உள்ள நிலையில் ஏற்கனவே 11,000 மாணவர்கள் முன்பதிவு செய்துள்ளனர். இதில் சேர ஆர்வமுள்ள பள்ளிகள் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என IIT கூறியுள்ளது. நாமக்கல் அருகே பெட்ரோல் பங்கில் தகராறு செய்து மிரட்டியதாக திமுக ஒன்றிய செயலாளர் மீது புகார் எழுந்துள்ளது. நாமக்கல் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் கோமதி என்பவர் பெட்ரோல் பங்க் நடத்தி வருகிறார். அங்கு லாரிக்கு டீசல் போட்டபோது திடீரென மீட்டர் ஓடவில்லை என ஊழியர் கூறியதாக தெரிகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த லாரி ஓட்டுநர் டீசல் முறையாக போடப்படவில்லை என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து லாரியை பெட்ரோல் பங்க் ஊழியர்கள் சிறைப்பிடித்ததாக தெரிகிறது. இதனால் புதுச்சத்திரம் திமுக தெற்கு ஒன்றிய பொறுப்பாளர் ஜெயபிரகாஷ் உள்ளிட்டோர் பெட்ரோல் பங்கிற்கு வந்து தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பெட்ரோல் பங்க் உரிமையாளர் கோமதி காவல்துறையிடம் புகார் கொடுத்துள்ளார். அவர் எதுக்காக உள்ள வந்து இந்த மாதிரி அராஜகம் பண்ணாருன்னு தெரியல. அவர் வந்து வண்டி எல்லாம் குறுக்க போட்டு நேற்று எனக்கு ஒரு 3 மணி நேரம் என் தொழிலெல்லாம் நிறுத்தி என் தொழிலை வந்து ரொம்ப பாதிக்க வச்சு என்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாரு. இந்த இடத்துல பங்கு நடத்த விட மாட்டேன், நடத்த முடியாது, நான் திமுகவில் இருக்கேன், ஒன்றியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் என்னை மிரட்டுறாரு. இந்த புகார் தொடர்பாக திமுக நிர்வாகி ஜெயபிரகாஷிடம் கேட்டபோது தமது லாரிக்கு முறையாக டீசல் போடாமல் லாரியையும் பிடித்து வைத்தது குறித்து பெட்ரோல் பங்க் உரிமையாளரிடம் கேட்டதாகவும் வேண்டுமென்றே தன் மீது புகார் அளித்திருப்பதாகவும் தெரிவித்தார். உலகச் செய்திகள் சிலவற்றை நிமிடச் செய்திகளாக பார்க்கலாம். அர்ஜென்டினாவில் பற்றி எரிந்து வரும் காட்டுத்தீயை அணைக்க தீயணைப்புத் துறையினர் கடுமையாக போராடி வருகின்றனர். வடக்கு அர்ஜென்டினாவில் கோர்டோபா மாகாணத்தில் உள்ள வனப்பகுதியில் ஒரு வாரமாக காட்டுத்தீ பற்றி எரிந்து வருகிறது. சுமார் 16,000 ஹெக்டேர் விளை நிலங்களை சேதப்படுத்தியுள்ள காட்டுத்தீ மேலும் பரவாமல் இருக்க பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கடும் வெப்பம், வறட்சியால் காட்டுத்தீயை கட்டுப்படுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கும் அதிகாரிகள் காட்டுத்தீ ஏற்படுவதற்கு காரணம் என கருதப்படும் 2 பேரை சந்தேகத்தின் பேரில் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். காட்டுத்தீ காரணமாக வனப்பகுதிக்கு அருகே வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களை நோக்கி வெளியேறி வருகின்றனர்.
ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உணரப்பட்ட நிலையில் அந்நாட்டு வானிலை மையம் சுனாமி எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் பொருட்கள் சேதம் குறித்தோ உயிர் சேதம் குறித்த எந்த தகவலும் இதுவரை வெளியிடப்படவில்லை. ஜப்பான் வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் டோக்கியோ நகரின் தெற்கு பகுதியிலிருந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இசு தீவு பகுதியில் நிலநடுக்கம் உணரப்பட்டதாகவும் இது ரிக்டர் அளவில் 5.9 பதிவாகியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இதனால் கடலில் அலைகள் 1 மீட்டர் தூரம் எழும் என்று சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஹச்சிஜா தீவு பகுதியில் 50 சென்டிமீட்டர் உயரத்திற்கு கடல் அலைகள் எழும்பியதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. பசிபிக் பெருங்கடலை ஒட்டி அமைந்துள்ளதால் பூகம்பம், சுனாமி பாதிப்புக்கு உள்ளாகும் ஆபத்தான நாடுகளில் ஜப்பானும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது. நிமிடச் செய்திகளில் விளையாட்டுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் ஆட்டத்தை மாற்றக்கூடிய திறன் படைத்தவர் ரிஷப் பண்ட் தான் என ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் பேட் கமின்ஸ் தெரிவித்துள்ளார். வரும் நவம்பரில் ஆஸ்திரேலிய சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இந்திய அணி 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்கிறது. இது தொடர்பாக தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த கமின்ஸ், வித்தியாசமான ஷாட்டுகளை ஆடுவதில் ரிஷப் பண்ட் கை தேர்ந்தவர் என குறிப்பிட்டார். தங்களுக்கு எதிராக முந்தைய தொடர்களில் ரிஷப் பண்ட் சிறப்பாக ஆடியதை சுட்டிக்காட்டிய கமின்ஸ், அவரை கட்டுப்படுத்துவது தங்களது முதன்மையான நோக்கம் என்றார். ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உணரப்பட்ட நிலையில் அந்நாட்டு வானிலை மையம் சுனாமி எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் பொருட்கள் சேதம் குறித்தோ உயிர் சேதம் குறித்த எந்த தகவலும் இதுவரை வெளியிடப்படவில்லை. தனது கணவரிடமிருந்து 23 சவரன் நகையை மீட்டு மருத்துவ செலவிற்கு உதவ வேண்டும் என மாற்றுத்திறனாளி பெண் விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தார். வெங்கத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் சுமதி பக்தவத்சலம் தம்பதி. திருமணமாகி 10 ஆண்டுகளாகியும் குழந்தை இல்லாததால் பக்தவத்சலம் சுமதியை அடிக்கடி மது போதையில் துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலுக்கு உள்ளான சுமதிக்கு 2 கால்களும் செயலிழந்ததாக தெரிகிறது. இதற்கிடையில் மனைவியோடு வாழ இயலாது என கூறி சுமதியை பக்தவத்சலம் வீட்டை விட்டு வெளியேற்றியுள்ளார். தற்போது தாய் வீட்டில் வசித்து வரும் அவர் கணவரிடம் உள்ள நகைகளை மீட்டுத்தர வலியுறுத்தியுள்ளார். மூடா முறைகேடு வழக்கில் கர்நாடக முதல்வர் சித்தராமையாவை விசாரிக்க தடை இல்லை என உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. சித்தராமையாவின் மனைவி பார்வதிக்கு மூடா எனும் மைசூரு நகர்ப்புற மேம்பாட்டு ஆணையம் சார்பில் 14 வீட்டு மனைகள் ஒதுக்கப்பட்டன. இதில் 4000 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்திருப்பதாக புகார் எழுந்தது. அதன் அடிப்படையில் சித்தராமையா மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் ஆகஸ்ட் 17ஆம் தேதி அனுமதி அளித்தார். இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி சித்தராமையா கர்நாடக உயர்நீதிமன்றத்தை நாடினார். வழக்கை விசாரித்த நீதிபதி சித்தராமையாவின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். ஆளுநர் தாவர்சந்த் கெலாட்டின் செயல்பாடுகளில் எந்த தவறும் இல்லை என தெரிவித்த நீதிபதி விசாரணைக்கு அனுமதி அளித்து அவரது தனிப்பட்ட முடிவு என்பதால் அதற்கு அமைச்சரவையின் ஒப்புதல் தேவையில்லை என்றும் கூறினார். ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து கிடைக்க பாஜக அரசுக்கு அழுத்தம் கொடுப்பேன் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். 2ஆம் கட்ட சட்டமன்ற தேர்தலையொட்டி பூஞ்ச் மாவட்டத்தில் தேசிய மாநாட்டு கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து ராகுல் காந்தி பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், காஷ்மீருக்கான மாநில அந்தஸ்து நீக்கப்பட்டதால் மக்களின் ஜனநாயக உரிமைகள் பறிக்கப்பட்டிருப்பதாக விமர்சித்தார். மீண்டும் மாநில அந்தஸ்து என்ற மக்களின் கோரிக்கைக்கு காங்கிரஸ் முன்னுரிமை கொடுக்கும் என அவர் உறுதியளித்தார். தேர்தலுக்கு பிறகு மாநில அந்தஸ்து கொடுக்கப்படவில்லை என்றால் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுப்போம் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்தார். 2019ஆம் ஆண்டு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்கும் சட்டப்பிரிவு 370 நீக்கப்பட்டு சட்டமன்றத்துடன் கூடிய யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்டது. அதன் பிறகு முதன்முறையாக அங்கு சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. டெல்லி அனுமான் கோயிலில் அம்மாநில முதல்வர் அதிஷி வழிபாடு நடத்தினார். டெல்லி முதல்வராக பதவியேற்ற பிறகு அவர் முதல் முறையாக கன்னாட் பிளேஸில் உள்ள அனுமன் சாலையில் சாமி தரிசனம் மேற்கொண்ட நிலையில் கோயில் நிர்வாகத்தினர் அதிஷிக்கு வரவேற்பு அளித்து பிரசாதம் வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அதிஷி, கடந்த 2 ஆண்டுகளாக ஆம் ஆத்மி கட்சி மற்றும் கெஜ்ரிவால் மீது பல்வேறு அடக்குமுறைகளை பாஜக நடத்தியதாக குற்றம் சாட்டினார். ஆம் ஆத்மி கட்சியை உடைக்கவும் நசுக்கவும் மௌனப்படுத்தவும் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் இருந்து அனுமன் பாதுகாத்ததாக அதிஷி கூறினார். முன்னதாக திகார் சிறையில் இருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே வந்த பிறகு அவருடன் இணைந்து கன்னாட் பிளேஸில் உள்ள ஹனுமன் கோயிலில் அதிஷி வழிபாடு நடத்தியது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா சென்றுள்ள வங்கதேச இடைக்கால அரசின் தலைவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து வங்கதேசத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
ஐநா பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வங்கதேசத்தின் இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனஸ் அமெரிக்கா சென்றுள்ளார். நியூயார்க் நகரில் உள்ள விடுதியில் அவர் தங்கியிருக்கும் நிலையில் அவருக்கு அமெரிக்காவில் வசிக்கும் வங்கதேசத்தினர் எதிர்ப்பு தெரிவித்து முழக்கங்களை எழுப்பி கண்டனம் தெரிவித்தனர். வங்கதேசத்தில் சிறுபான்மையின மக்கள் மீதான தாக்குதல் சம்பவத்தில் நடவடிக்கை எடுக்க இடைக்கால அரசு தவறிவிட்டதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். வங்கதேசத்தில் அமைதி திரும்புவதற்கான நடவடிக்கைகளை இடைக்கால அரசு மேற்கொள்ளவில்லை என்றும் வங்கதேசத்தில் சிறுபான்மையின மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். வேலூர் அருகே தொழிலாளியை தற்கொலைக்கு தூண்டிய வழக்கில் வசூர் ராஜாவின் கூட்டாளிகள் 5 பேர் கைது செய்யப்பட்டனர். சத்துவாச்சாரி பகுதியைச் சேர்ந்த தங்கராஜ் கட்டடங்கள் இடிக்கும் தொழில் செய்து வந்துள்ளார். இவரை பிரபல ரவுடி வசூர் ராஜா கும்பலைச் சேர்ந்த சிலர் தொடர்பு கொண்டு கட்டடம் இடிக்கும் பணி உள்ளதாக கூறி அழைத்து 30 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டியுள்ளனர். இதனால் அச்சமடைந்தவர் கடந்த 19ஆம் தேதி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். உயிரிழப்பிற்கு காரணமான ரவுடி வசூர் ராஜா கும்பலை கைது செய்ய கோரி அவரது உறவினர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். இதனையடுத்து வசூர் ராஜாவின் கூட்டாளிகளான விக்ரம், அருண்குமார், நரேஷ், இம்தியாஸ், திலீப் ஆகிய 5 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சிறையில் உள்ள ரவுடி வசூர் ராஜாவுக்கு இதில் தொடர்புள்ளதா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. கன்னியாகுமரியில் மின்மாற்றி அருகே தேங்கிய நீரை குடித்தபோது மின்சாரம் தாக்கி உயிரிழந்த பசுமாட்டின் உரிமையாளருக்கு 50,000 ரூபாய் இழப்பீடு வழங்க மின்சார வாரியத்திற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சுவாமிநாதன் பசு உயிரிழந்ததற்கு மின்வாரியமே காரணம் என தெரிவித்தார். 2006ஆம் ஆண்டில் இதுவரை மின்சாரம் தாக்கி 249 விலங்குகள் உயிரிழந்ததை சுட்டிக்காட்டிய நீதிபதி விலங்குகளுக்கு எந்தவொரு அடிப்படை உரிமையும் சட்டத்தில் இல்லை என குறிப்பிட்டார். விலங்குகள் சித்திரவதை தடை சட்டத்தில் நெகிழிகள் குறித்து பேசப்படவில்லை என கூறிய சுவாமிநாதன் இதை பற்றி சிந்திக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே உயர் இழப்பீடு வழங்க கோரி NLC 2வது சுரங்க நுழைவாயில் முன்பு முற்றுகையிட்டு கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கம்மாபுரம் கிராம பகுதியில் 2வது பழுப்பு நிலக்கரி சுரங்க விரிவாக்க பணிக்காக ஏற்கனவே நிலம் கையகப்படுத்தப்பட்டது. இதற்கு உயர் இழப்பீடு வழங்குவது குறித்து கிராம மக்கள் பல கட்டங்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் பேச்சுவார்த்தைக்கு அழைக்காமல் அனுமதியின்றி நிலத்தை சமன் செய்யும் முயற்சியில் அதிகாரிகள் ஈடுபட்டனர். இழப்பீடு வழங்கும் வரை சுரங்கத்தில் பணியை நடைபெற அனுமதிக்க முடியாது என கூறி கிராம மக்கள் நுழைவாயிலை முற்றுகையிட்டுள்ளனர். ஆஸ்கர் விருதுக்கான பயணம் எளிமையாக இருக்காது என்று லபாட்டா லேடிஸ் திரைப்பட இயக்குநர் கிரண் ராவ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மும்பையில் பேசிய அவர், தனது படம் ஆஸ்கருக்கு பரிந்துரைக்கப்பட்டதன் மூலம் அதிக அளவிலான பார்வையாளர்களுக்கு காண்பிக்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது என்றும், இதுபோன்ற திரைப்படம் ஆஸ்கர் விருதுக்கு அதிகாரப்பூர்வமாக பரிந்துரைக்கப்படும் போது மிகவும் ஊக்கமளிக்கிறது எனவும் தெரிவித்தார். 2024ஆம் ஆண்டுக்கான ஆஸ்கர் விருதுகள் அடுத்த ஆண்டு வழங்கப்படுகின்றன. அந்த வகையில் இந்தியாவிலிருந்து அமீர் கானின் முன்னாள் மனைவி கிரண் ராவ் இயக்கிய லபாட்டா லேடிஸ் திரைப்படம் சிறந்த சர்வதேச திரைப்பட பிரிவில் ஆஸ்கருக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. லப்பர்பந்து படத்தை பாராட்டி இந்திய கிரிக்கெட் வீரர் அஸ்வின் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் பல வருடங்களுக்கு பிறகு தான் ஒரு திரைப்படத்தை ரசித்ததாகவும், ஒரு திரைப்படத்தை எவ்வளவு நம்பகத்தன்மையுடன் உருவாக்க முடியும் என்பதற்கான பாடம் இது என்பதை சொல்லாமல் தவிர்க்க முடியவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். உண்மைக்கு நெருக்கமான இந்த படத்தில் ஒரு கதாபாத்திரம் கூட தேவையற்றதாக தெரியவில்லை என்றும் பதிவிட்டுள்ளார். தமிழரசன் பச்சமுத்து இயக்கத்தில் அட்டகத்தி தினேஷ், ஹரிஷ் கல்யாண் உள்ளிட்ட பல நடிப்பில் உருவாகியுள்ள படம் லப்பர்பந்து. செப்டம்பர் 20ஆம் தேதி வெளியான இந்த படத்துக்கு பெரும் வரவேற்பு கிடைத்து வருகிறது. ஹாலிவுட் நடிகர் ஜானி டெப்புக்கு இத்தாலியில் நடைபெறவுள்ள ரோம் சர்வதேச திரைப்பட விழாவில் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட உள்ளது. 2003ஆம் ஆண்டு வெளியான தி பைரேட்ஸ் ஆஃப் தி கரீபியன் திரைப்படத்தில் ஜாக் ஸ்பேரோ கதாபாத்திரத்தில் நடித்து உலக அளவில் பெரும் புகழை பெற்றார். இந்த படத்தின் அடுத்தடுத்த பாகங்களும் வெளியாகி பெரிய வரவேற்பை பெற்றன. நடிகை ஆம்பர் ஹெட்டை காதலித்து 2015இல் திருமணம் செய்து கொண்டார். பின்னர் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்தனர். சமீபத்தில் இவரது இயக்கத்தில் மோடி 3 Days on the
விங் ஆஃப் மேட்னஸ் படம் வெளியாகி வரவேற்பை பெற்றது. நடிகர் துருவ் விக்ரம் தனது பிறந்த நாளை ரசிகர்களுடன் கேக் வெட்டி கொண்டாடினார். அப்போது தனது தந்தையுடன் அவர் நடித்த மகான் திரைப்படம் அங்கு சிறப்பு காட்சியாக திரையிடப்பட்டது. இயக்குநர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் பைசன் என்கிற திரைப்படத்தில் துருவ் விக்ரம் நடித்து வருகிறார். படத்தின் முதற்கட்ட படப்பிடிப்பு பணிகள் கடந்த மாதம் முடிவடைந்த நிலையில் தற்போது படத்தின் 70% படப்பிடிப்புகள் முடிவடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த திரைப்படம் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சூர்யாவின் 45வது திரைப்படத்தை RJ பாலாஜி இயக்க உள்ளதாக சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வெற்றிமாறனின் வாடிவாசல் படத்துக்கு முன்பு இந்த படத்தை முடிக்க சூர்யா திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த படத்திற்கு AR ரஹ்மான் இசையமைக்க உள்ளதாகவும் விரைவில் இதுகுறித்த அறிவிப்பு வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூர்யா தற்போது சிறுத்தை சிவா இயக்கத்தில் கங்குவா படத்தில் நடித்து வருகிறார். இந்த படம் நவம்பர் 14ஆம் தேதி வெளியாகிறது. இதைத் தொடர்ந்து அவர் கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் சூர்யா 44 என்ற படத்தில் நடித்து வருகிறார். இந்த படத்திற்கான படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது.